The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக அயர்லாந்து, நார்வே மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. இதனையடுத்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் நாடுகளின் எண்ணிக்கை 146 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காமல் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை ஏற்படுத்த முடியாது. இதுதான் நார்வே பிரதமர் ஜோனாஸ் தெரிவித்துள்ள கருத்து. ஐக்கிய நாடுகள் அவையில் பாலஸ்தீனத்தை முழு நேர உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று அரபு நாடுகள் கூட்டமைப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தன. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் அவையின் அவசர கூட்டம் கடந்த 10ஆம் தேதி கூடியது. இந்த கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை ஐநா அவையில் முழு நேர உறுப்பினராக சேர்ப்பது தொடர்பான அறிக்கை மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது. 193 நாடுகள் உறுப்பினர்கள் கொண்ட ஐநா சபையில் இந்தியா உள்ளிட்ட 143 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன. அமெரிக்கா, இஸ்ரேல், ஹங்கேரி, அர்ஜென்டினா, பப்புவா நியூ கினியா உள்ளிட்ட 9 நாடுகள் எதிராக வாக்களித்தன. 25 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தன. பெரும்பான்மை ஆதரவின் மூலம் பாலஸ்தீனம் ஐநா சபையில் முழு நேர உறுப்பினராக இடம்பெற உள்ளது. இந்நிலையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் நார்வே ஆகிய 3 ஐரோப்பிய நாடுகளும் அங்கீகரித்துள்ளன. இதையடுத்து இந்த நாடுகளில் இருந்து தனது தூதரக அதிகாரிகளை இஸ்ரேல் திரும்ப பெற்றுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசனை செய்வதற்காக தமது நாட்டு தூதுவர்களை திரும்ப அழைத்துள்ளதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மே 28ஆம் தேதி வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது போலந்து, பல்கேரியா, ருமேனியா, ஹங்கேரி, செக் குடியரசு, ஸ்லோவாக்கியா, ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் ஆகிய 27 ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்களில் 8 நாடுகள் மட்டுமே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன. அதில் ஸ்வீடன் மட்டுமே பாலஸ்தீனத்தை இறையாண்மை கொண்ட நாடாக 2014 அங்கீகரித்தது. பல ராஜதந்திர முயற்சிகள் மேற்கொண்டும் பாலஸ்தீனத்தை ஐரோப்பிய ஒன்றியம் அங்கீகரிக்கவில்லை. கேமரூன் மற்றும் எரித்ரியாவை தவிர அனைத்து ஆப்பிரிக்க நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்றன. இதேபோன்று பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் ஆலோசித்து வருவதாக சர்வதேச பார்வையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.